ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. இதோட 3 கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. அதோட 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு மூடி போட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சால்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த சால்னா பரோட்டா, சப்பாத்தின்னு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசைக்கு கூட ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். கடையில் வாங்குகிற சால்னா மாதிரியே இருக்கும். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.